நன்னா இவன் பார்த்துட்டு இருக்கானே. அஹோ ரூபம், அஹோ தைரியம், அஹோ சத்வம், அஹோ த்யுதி, அஹோ ராட்சசராஜஸ்ய சர்வலக்ஷண யுக்ததா யஜ்ஜ தர்மோன பலவான் சியாதயம் ராட்சசேஸ்வரா. ஆச்சரியமான ஒரு விஷயத்தை இங்க சொல்றார். இவன் மட்டும் தர்மவானா இருந்திருந்தா லோகத்துக்கு எவ்வளவு நன்மை நடந்து போயிருக்கும். அது இல்லாமல் அத்தனை வீணடித்து விட்டானே. எத் அதர்மோன பலவான் சியாதயம் ராட்சசேஸ்வரா சியாதயம் சுரலோகஸ்ய சசக்கரஸ்யாபி ரட்சிதா. இவங்கிட்ட மட்டும் நல்ல தன்மை இருந்திருந்தது, இவனே பிரம்மாவை ரட்சிச்சிருப்பன், இந்திரனை ரட்சித்திருப்பன், மனுஷலோகத்தையும் ரட்சித்திருப்பன். ஆனா அந்த தயை இல்லாதபடியால், தர்ம சிந்தனம் இல்லாதபடியால் கெட்டே போனார். ஏன சப்தோஸ்மி கைலாசே மயா பிரகசிதே புரா சோயம் வானரமூர்த்தி சியாத் கிஞ்சித் பாணோபி வாசுரா துராத்மா பிருச்சதயாமேஷ குதக்கிம் வாஸ்ய காரணம். அதுக்கப்புறம் தான் விசாரணை தொடங்குது. பிரகஸ்தான் அவன் விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான். நீ யார்? ஏற்கனவே நந்தி தேவர் ராவணை எதிர்த்து வந்தாரே, நீதான் நந்தி தேவரா? இல்ல கைலாசத்தை அசைக்கச்சு அங்க இருக்கிற கணங்கள்லாம் கோவிச்சிருந்தாலே நீ அந்த கணத்துல ஒருத்தனா? நீ யாருன்னு கேட்க. அப்ரவீன் நாஸ்மி சக்கரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய. நான் இந்திரனுக்கு தூதும் இல்லே, யமனுக்கு தூதும் இல்லே, வருணனுக்கு தூதும் இல்லே. தனதேன நமே சக்கியம் விட்டு நாஸ்மி சோதிதா. என்னை விட்டு தூண்டியும் விடலே, எனக்கு குபேரனோட தோழமையும் இல்லை. ஜாதிரேவ மமத்வேஷா வானரோ அகமீகாதா. நான் வெறும் வானரம், ஜாதியால குரங்கு, குரங்காத்தான் நான் வந்தேன். இந்த ஊருக்குள்ள சுத்தி பார்க்கலாம் தான் நான் வந்தேன். இதை சொன்னேன் உங்க லங்கினி கிட்ட. அப்பவே இந்த ஊரை நான் சுத்தி பார்த்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அவ தான் நம்பல. எப்ப அவ நம்பலையோ நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு இப்ப உண்மையை சொல்றா. வந்ததே தான், ஆனா அவ நம்ப மாட்டேன்னு இல்லையோ, அதனாலயான நான் இப்ப உண்மையை சொல்லிடுறேன். நான் அதுக்காக வரல. நான் வந்தது ராமதூதனாக. வனம் ராட்சசராஜஸ்ய தர்சனார்த்தே விநாசிதம் ரக்ஷணார்த்தஞ்ச தேகஸ்ய பிரதியுத்தா மயாரணே. நான் தோட்டத்தை அழித்தது உன்னை பார்க்க வேண்டும்ங்கிற ஆசையில தான். உன்னை பார்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. ஏன்னு சொல்லுகிறேன் கேட்டுக்கொள். அகம் சுக்ரீவ சந்தேஷாத் இஹ பிராப்தஸ்தவாந்தகே ராட்சசேஷ ஹரீசஸ்துவாம் பிராதா குசலம் அப்ரவீத். ஏ ராட்சச, பிராதா குசலம் அப்ரவீத். உனக்கு நற்செய்தி சொல்லி அனுப்பினான், தம்பி நற்செய்தி சொல்லி அனுப்பினான்னார் ஹனுமான். யாருடைய தம்பி யாருக்கு நற்செய்தி சொல்றது என்று ராவணன் திரும்பி பார்த்தார். வாலின்னு உனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரே ராவணா, அவருடைய தம்பி தான் சுக்ரீவன். அவனை உன்னை விசாரிக்க சொன்னான். இப்படின்னு உடனே அவன் எழுந்துட்டான். ராவணன் உட்கார்ந்த இடத்துல அமரக்கூட இல்லை. எதை சொன்னா எதிராளி முதல்ல எழுந்து நிற்பணும், அதை சொல்லணும். நம்ம பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறோம்னா கண்ட விஷயத்தை பேசி பிரயோஜனம் இல்லை. பிராதுஸ்ருணு சமாதேசம் சுக்ரீவஸ்ய மகாத்மனா தர்மார்த்த சகிதம் வாக்கியம் இகச்ச அமுத்திரச்ச க்ஷமம். ரெண்டு பிராதாக்கள் சொல்லி அனுப்பிச்சது, என் ராஜாவான சுக்ரீவன் சொன்னது, இதெல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளும். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான். திரும்ப அதேதான். ராஜா தசரதங்கிறவர் ஏற்கனவே இருந்தார், தேரோட்டங்கிறவர். அவருக்கு 60,000 ஆண்டு புத்திர பாக்கியம் இல்லை. பாயசோத்பத்தி நடந்தது. 3 மனைவிக்கு பிரித்து கொடுத்தார். 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். இங்கிருந்தார்கள், அங்கிருந்தார்கள். தூக்கி வந்துட்டார். அந்த தூக்கின் போன ராவணன் நீதான். அதுக்கப்புறம் தான் சுக்ரீவனோட நட்பு ஏற்பட்டது. அவர்கள் என்ன தேட அனுப்பிச்சார்கள். நான் தான் ஹனுமான். நான் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு தாண்டி வந்துட்டேன். சீத்தையை பார்த்துட்டேன், விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டேன். உன்னை பார்த்துட்டு சொல்லிட்டு போலாம் செய்திங்கிறதுக்காக வந்தேன் என்று சொல்லி நிறுத்தினார். நான் இது கேட்கவே இல்லையேன்னா, சொல்றது என் வேலை, நான் சொல்லிவிட்டேன். தூதனாக வந்தேன், உனக்கு நல்லது சொல்லிவிட்டு போகணுங்கிறதுக்காக வந்தேன். துவயா விஜ்ஞாத பூர்வச்ச வாலி வானர புங்கவா சதேன நிகத சங்கே சரேன ஏகேன வானரா. நான் சொல்லட்டுமா? ராமன் ராமன் இத்தனை நாள் சொல்லிருந்தேனே, அவன் 6ன்னு சொல்றேன். உனக்கு வாலின்னு ஒரு தெரிஞ்சவர் உண்டு, முன்னாடியே நீ கேள்விப்பட்டிருப்பாய். ராவணன் ஒத்தொத்தரிடத்திலேயா யுத்தத்துக்கு போயிட்டு இருந்தான். யாரும் அவனை ஜெயிக்கிறதுக்கு முடியல. கடைசியா ஒருத்தர் சொல்லிட்டார், எங்களோட எல்லாம் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, நீ போய் வாலியோட சண்டை போடு. அவரை ஜெயிச்சுட்டியான அவ்வளவுதான், அப்புறம் யாரையும் உலகத்தையே ஜெயிச்சா போல. சரின்னு ராவணன் கிஷ்கிந்தைக்கு வந்து வாலியை யுத்தத்துக்காக அழைத்தான். வாலி அப்பதான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டான். வாலிக்கு எவ்வளவு பலம்னா, மேற்கு நோக்கி அர்க்கிய பிரதானம் பண்ணணும்னா மேற்கு சமுதிரத்துக்கு போடுவான், கிழக்கு அர்க்கிய பிரதானம் பண்ணணும்னா கிழக்கு சமுதிரத்துக்கு போடுவான், தெற்கு அர்க்கிய பிரதானம் பண்ணணும்னா தெற்கு சமுதிரத்துக்கு போடுவான். அந்த சக்தி ஒரு தாவு தாவினா தெற்கு சமுத்திரக்கரைக்கு போய் அர்க்கியம் விட்டுட்டு திரும்ப கிட்டேந்து வந்துருவான். இது வேளா வேளைக்கு சமுத்திரக்கரைக்கு போய் அர்க்கியம் விடுறதுன்னு வச்சுக்கோ, இது சாமானிய காரியமே இல்லை. அதை அவர் பண்ணிட்டு இருந்தார். ராவணன் வந்து சண்டைக்காக அழைத்தான். ராவணா 10 நிமிஷம் சந்தியாவந்தம் முடிச்சுட்டு வந்து பேசுறேன், அவசரப்படாதேன்னு நிறுத்தினார். வந்தார். வந்த உடனே இது ஒரு இடத்துக்கும் சுத்தி ஆங்காங்கு போயிட்டு வர்றது தெரிஞ்சு போச்சு. இப்பவே போனாத்தான் ஆச்சுன்னு ராவணன் பிடிவாதம் பிடித்தார். உனக்கு பயம் ஏற்பட்டபடியாலதான் என்னோட நீ சண்டை போட வர மாட்டேன்னு சொல்றேன், இப்போதே போடுந்தான். அவனுக்கு அர்க்கிய பிரதானத்துக்கு நழியாச்சு சாயங்காலம். அதனால என்ன பண்ணா, ஒரு பூச்சி ஆட்டம் எடுத்து இப்படி இடிக்கிண்டு ராவணனே
அதே ஒரு கடற்கரைக்கா போய் அர்க்கியத்தை விட்டுட்டு திரும்ப கிட்கிந்தைக்கு வந்து ராவணனை வெளியில விட்டுட்டு ஏதோ பேசணும்னு சொல்லியே பேசினான். ஒண்ணு இல்லையே நமஸ்காரம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இவ்வளவு தானம் முடிச்சே விட்டான். என்னத்த பேசுறது இனிமே? இப்போ இப்படி இருக்கிறவர்கிட்ட பேசாத கை ஊலிக்கிட்டு ரொம்ப திருப்தி, நண்பனா எப்பவும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தானே போக முடியும். இந்த வாலி ஏற்கனவே அவனுக்கு தெரியும். அவனா வாலி வாலின்னு ஒருத்தன அவனுக்கு தெரியுமோ இல்லையா? இப்ப கதை சொன்னேனே, அவன் தான் வாலி. இந்த சபைக்கு முன்னாடி நான் கதையை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். வாலி உனக்கு தெரியும் இல்லையா? நன்னாவே தெரியும். வாய திறக்காசு விட்டான். நீ வாலியை பத்தி இங்க ஒண்ணு சபையில கதை சொல்லவே வேண்டாம். அது ஏகாந்தத்துல நடந்தது. இங்க வேற இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? இப்ப என்ன அவருக்குன்னா அதை மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ. ராவணா, அந்த வாலி ஓர் அம்பாலே ராமனால் அழிக்கப்பட்டான். அதைத்தான் உங்ககிட்ட நான் செய்தி சொல்லிட்டு போக வந்தேனே தவிர வாலியின்னான்னு சொல்றது எனக்கு முக்கியம் இல்லை. நீ எப்போது கடந்தாலும் நடுங்கக்கூடிய வாலி, அவன் ஒரே பானத்தாலே நெஞ்சு பிளக்கப்பட்டு கீழே விழுந்தான். அவனோ ராமன். அவனை பற்றி நீ எதிர்த்து நிற்கிறாயே. அவன் மனைவி சீதையைத்தான் நீ அபகரித்து வந்திருக்கிறாய். குற்றம் புரியாதே, கொண்டு போய் சமர்ப்பித்து விடு. வைனதேய சமா கேச்சித் கேச்சித் தத்திர அனிலோபமாக அசங்கதய சீக்கிராக ஹரிவீரா மகாபலாக அகந்து ஹனுமான் நாம மாருதஸ்ய ஔரசஸ்குதா. நான் மிக தாழ்ந்தவன் அந்த கோட்டியிலே. இந்த தாழ்ந்த நானே இந்த பரமசிஞ்சனே 100 யோஜன சமுத்திரத்தை கடந்து உன் முன்னால் நடுங்காமல் பேசுவேன் என்னால், அப்ப எங்க கோட்டியில் இருக்கிற ஓரொரு வானரம் எத்தனை வீரத்தோடு இருக்குங்கிறதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நேயம் ஜரயித்தும் சக்யா சா சுரைர் அமரைரபி விஷசம் சிருஷ்டம் அத்தியர்த்தம் புக்தமன்ன விபௌஜசா மானுஷோ ராகவோ ராஜன் சுக்ரீவச்ச ஹரீஸ்வரா தஸ்மாத் பிராணபரித்ராணம் கதன் ராஜன் கரிஷ்யசி. கீழே பிறந்திருக்கிற ராமன் சாமானியன் அல்ல, தேவதையான பரதேவதையான நாராயணன் பிறந்திருக்கிறான். அதை தெரிந்து கொள். வீணே உன் வாழ்க்கையை போக்கடித்துக் கொள்ளாதே. யாம் சீதேத்த விசானாசி ஏயம் திஷ்டதி தே கிருகே காலராத்திரீதி தாம் விதி. நீ ஏதோ சீதை அழகி காமத்துக்கு வசப்பட்டு உன் அரண்மனையில கொண்டு வச்சிருக்கியே நினைக்காதே. மிருத்யு தேவதைன்னு புரிந்து கொள். உன்னையும் அழித்து உன்னுடைய மொத்த ராஜ்யத்தையும் அழிக்க வந்திருக்கும் காலராத்திரி இருட்டு போன்றவள். சத்தியம் ராட்சச ராஜேந்திர ஸ்ருணுஷ்வ வசனம் மம ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதா. ஏ ராட்சச ராஜேந்திர, நான் சொல்ற வார்த்தையை கேட்டுக்கொள். அப்பிரியஸ்ய வக்தாச்ச வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. உலகத்தில் நல்லது சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ ஆள் கிடைக்காது. உனக்கு வேண்டியபடி பேசிட்டு போறதுக்கு நிறைய பேர் கிடைப்பா. ஆனா வேண்டாததா இருந்தாலும் நல்லத்தை சொல்றதுக்கு ஆள் கிட்டாது. அப்படி ஆள் கிடைத்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. ஆனா நான் நல்லது உனக்கு சொல்லுகிறேன் கேட்டுக்கொள். ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதா. என்ன குரங்குன்னு நினைச்சு சொன்ன சொல் பேச்சு கேட்க வேண்டாம் நினைச்சுடாதே. நான் தூதன். என்ன தூதன் தானே, யாருடைய தூதன் அப்படின்னு தள்ளி விட்டுட வேண்டாம். ராமதாசஸ்ய, என்ன குரங்குன்னு பார்த்தாலும் சரி, தூதன்னு பார்த்தாலும் சரி, தாசன்னு பார்த்தாலும் சரி, சொன்ன சொல்லு நல்ல சொல்லாக இருந்தால் கேட்டுக்கொள். சர்வலோகேஸ்வரஸ்யேஹ கிருத்வா விப்ரியம் ஈதிருஷம் ராமஸ்ய ராஜசிம்ஹஸ்ய துர்லபம் தவ ஜீவிதம். நீ ராமனை எதிர்த்து கொண்டு வாழ்வதென்பது நடக்காது. ந பாபானாம் வதே பாபம் வித்யதே சத்ருசூதன தஸ்மாதிமம் வதிஷ்டியாமி வானரம் பாபகாரிணம். ராவணனுக்கு கோபம் தாங்காமல் இந்த குரங்க உடனே கொண்டுட வேண்டியதான்னு சொன்னார். ஆனா பக்கத்தில் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தூதனை கொல்லுவது குற்றம். தூதன்னா தூதனா இருந்திருக்கணும். இவன் எப்படி இத்தனை பேர் அழிக்கலாம்? ராவணன் திரும்பி கேட்கிறான். அவன் அக்ஷகுர்வாரனை கொன்னும், அமாத்தியர்களை கொன்னும், சேனாபதி பிள்ளைகளை கொன்னும், இதெல்லாம் நடந்திருக்கொல்லு. தூதன்னா தூதனா இருக்கணும். இத்தனை பேரோட சண்டை போட்டு கூடாதே. தூதன் என்ன செய்திருந்தாலும் தூதனை கொல்லக்கூடாது. விபீஷணன் பேசுகிறான். அப்ப என்னதான் பண்ணலாம்னா, கபீனாம் கில லாங்கூலம் இஷ்டம் பவதி பூஷணம் ததத்த தீப்யதாம் சீக்கிரம் தேன தேன தர்தேன கச்சது. குரங்குகளுக்கு லாங்கூலத்துலதான் பெருமையா. வால் இருக்கொல்லையோ, எல்லா குரங்குகளுக்கும் வால்னா அதுதான் பெருமை. இப்ப அவாவா மனுஷாளுக்கு பார்த்தா தலையே பிரதானம். அந்த சிகை அலங்காரத்துலதான் எல்லாமே இருக்கு. அப்படி நாம நினைச்சுக்கிறோம் இல்லையோ. எப்படி நமக்கு சிகை அலங்காரம் முக்கியமோ அதை போலதான் குரங்குகளுக்கெல்லாம் வால் அலங்காரம் ரொம்ப முக்கியம். அதனால குரங்குக்கு எப்படி வால்ல தான் பிடித்தம். அதுல நாம நெருப்பு வச்சுட்டோம்னா அவமரியாதை படித்து கொன்றதுக்கு சமம். என்ன விபீஷணன் சொல்ல, காமம் கலு நமே சக்தா நிபத்தஸ்யாபி ராட்சசாக எது பர்திரு கிருதார்த்தாய சரந்தம் பர்திருசாசனாத் வைதேகி சோக சம்தப்தா குதாசனம் உபாகதம் மங்களாபிமுகி தஸ்ய சா ததாசீன் மகாகபேஹே உபதஸ்தே விஷாலாட்சி பிரயதாக அவ்யவாகனம். அப்போது தான் வால்ல நெருப்பிட ஆணையிட்டு வால்ல நிறைய துணியை சுத்தி நெருப்பு வச்சுட்டார்கள். அந்த நெருப்போட வானரம் அங்கிருந்து தாவறதுக்கு ஆரம்பிச்சது. ஊர் முழுக்க ஒரு வீடா நெருப்பு வைக்க ஆரம்பிச்சார். அப்போது பக்கத்துல இருந்த ராட்சசிகள் எல்லாம் பார்த்துட்டு நேர சீதையின் இடத்துல வந்து, சீதே அன்னைக்கு காலங்கார்த்தால உங்ககிட்ட ஒரு குழம்பு பேசியிருந்ததே,
அந்த குரங்கு போய் ராவணனிடத்துல என்னென்னமோ சொல்லிவிட்டான். உனக்கு தெரிஞ்சிருக்குமே அந்த குரங்கு யாருன்னு, அதுக்கு தான் நெருப்பு வச்சுட்டாப்போ. அது எங்க ஓடுறதுன்னு தெரியாம நாடு முழுக்க சுத்துறது அப்படின்னு சீதையிட்ட சொன்ன உடனே, ஓ நமக்கு மகோபகாரம் பண்ணி ராமநாமத்தை சொன்னவனுக்கு இந்த நிலைமையா? கூடாது அக்னி பகவானே, சீதோபவ ஹனுமதா, நீர் ஹனுமானை எரிக்க கூடாது, அவருக்கு சுடக்கூடாது ஆணையன. அப்படியே இருந்தார் அக்னி பகவான். லங்கையை முழிக்க எரித்தார். வீட்சமான ஸ்ததோலங்கான் கபிக்கிருத மனோரதா வர்த்தமான சமுத்சாகா காரியசேஷம் அச்சிந்தையது. ஆங்காங்கு நெருப்பு வச்சு முடிச்சுட்டு நேர சமுத்திரத்துக்கு போனார். போய் அந்த நெருப்பையும் அணைச்சிருந்தார். பரப்பு போலான்னு நினைக்கிறச்சே, என்ன காரியம் பண்ணிவிட்டேன் நான்? இந்த ஊர் முழுக்க நெருப்பு வச்சுட்டா அசோகவனம் எரிஞ்சு போயிருக்குமே, அது பெரிய காடாச்சே, அதுக்குள்ளதானே சீதை இருக்கிறாள். கிருத்த பாபம் ந குர்யாத் கக்ருத்தோஹன்யாத் குருநபி கிருத்த பருஷயா வாச்சா நரசாதூன் அதிக்ஷிபேத். கோபம் வந்தவனும் புத்தி கட்டவனு என்ன வேணா பண்ணுவான், அதுக்கு நான் தான் சாட்சி. கோபம் வந்துட்டதுனால என்னென்ன தப்பு காரியம் பண்ணிட்டேன். போ சீதைக்கு என்னாச்சோ தெரியலையே, திரும்பி போய் பார்ப்போம் அப்படின்னு புறப்படச்சே ஆகாசத்துல சித்தச்சாரணர்கள்லாம் போயிட்டு இருந்தா. அவ 2 பேர் பேசின்னு போறத ஹனுமான் கேட்டுட்டார். இந்த குரங்குக்கு தான் என்ன சாமர்த்தியம் பத்தியா, வந்த இடத்துல சண்டையும் போட்டுட்டு ஊரை எரிச்சுட்டு, ஆனா சீதை இருக்கிற அசோகவனத்துல மட்டும் நெருப்புப்படாத எரிச்சிருக்கே அப்படின்னு இவ 2 பேரும் ஆகாசத்துல பேசின்னு போறா. கேட்டப்புறம் தான் உயிரே வந்தது ஹனுமானுக்கு. இது ஏன் சாமர்த்தியம் இல்ல, சீதா பிரபாவம், நான் புத்தி கட்டு தான் எல்லா இடத்தையும் எரிச்சேன், நல்ல வேளை சீதை இருக்கவே எரியாமல் போயிற்று. இது சிந்தையதஸ்தஸ்ய நிமித்தான் நிபபேதிரே அஹோகலு கிருதம் கர்ம துர்விகாகம் ஹனுமதா அக்னிம் விசர்ஜிதா தீக்ஷ்ணம் பீமம் ராட்சசத்மனி. திரும்ப போய் பார்த்தார், சீதை இருக்கிறாள்ங்கிறத உறுதி செய்து கொண்டார். சரி புறப்படுவோம். எதிர்த்தம் அன்னசேதாத வச ஏகாகம் இஹானக கொச்சித்சு சம்பிருதே தேசே விஸ்ராந்த ஸ்வோகமிஷ்யசி. ரொம்ப ஆயாசப்பட்டு போயிருப்பீரே. சீதை மாதா சீதா அவரை பார்த்து சொல்லுகிறார், உடம்பு ரொம்ப ஆயாசப்பட்டு இருக்கும், என் காரியத்துக்காக 100 யோஜனை கடந்து வந்தீர், நாள் முழுக்க தேடி இருக்கீர், ராத்திரி முழுக்க சண்டை போட்டு இருக்கிறீர், இப்போது புறப்பட்டு போகணும்னு சொல்றீர். ரொம்ப மனசு வருத்தப்பட்டிருக்குமே, உடம்பு வருத்தப்பட்டிருக்குமே, எனக்கு நல்லதா இருக்கும், உமக்கு நல்லதா இருக்கும், ஒரு நாள் தங்கிட்டு போலாமே. ஸ்வோகமிஷ்யசி, நாளைக்கு புறப்பட்டு போகலாமே. எதித்தம் அன்னசே தாத்த வச ஏகாகம் இஹ அனக. ஏ குற்றமற்றவராக ஹனுமானே, ஒரு நாள் முடியுமானா இந்த இடத்துல தங்கி விட்டு போம். எனக்கு மேதோ ஒரு பரம பாகவதனோட ராமபக்தனோட இருந்தோங்கிற எண்ணம் இருக்கும். கதேகி ஹரிசார்தூல புனഃசம்பிராப்ததே துவயி பிராணேஸ்வபி ந விஸ்வாசா மம வானர புங்கவ. இந்த ஒரு நாள் இருந்துட்டு போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ராம கதைய பேசலாம். ஏன்னா நீ போயிட்டு வர்றதுக்குள்ள இருப்பேனாங்கிறது தெரியாது. பலைஸ்து சங்குலாங்கிருத்வா லங்காம் பரபலார்த்தனா. மறுபடியும் ஹனுமான் பிரதிஜை பண்ணி, தேவி அப்படி தேவரை சொல்லக்கூடாது. பிரம்மாவாகட்டும், இந்திரனாகட்டும், ருத்திரனாகட்டும், வருணனாகட்டும், எவன் எதை செய்யட்டும் செய்யாமல் போகட்டும், ராமன் ஒரு காரியத்தை எடுத்தால் செய்தே தீருவன். ராமதூதன் நான் திரும்பி சென்று சொல்லாமல் இருக்க மாட்டேன் என்று அவளுக்கு சூழலைத்து திரும்ப விடை பெற்றுக் கொண்டு அங்கேருந்து புறப்பட்டார். அதிவேகமா தன்னுடைய உருவத்தை வளர்த்து கொண்டு ஆகாச மார்க்கத்திலே பறந்து திரும்ப நேர எல்லாரும் காத்து இந்த இடத்துக்கு வந்து சேர்றார். ஹனுமான்ஸ்து குருன் விருத்தான் ஜாம்பவத் பிரமுகான் கதா குமாரம் அங்கதன் செய்வ சோவன்வத மகாகவி திருஷ்டாதேவீதி விக்ராந்த சங்கேபேண நிவேதயது. வேகமா ஆகாசத்திலிருந்து இறங்கினார். அவர் வந்த தோரணையை பார்த்துட்டே ஜாம்பவான் சொல்லிட்டார், பார்த்தாச்சு திருஷ்டாதேவி. இவரும் இறங்கி வந்தார். இறங்கி ஜாம்பவான் இடத்துல வந்து கீழே வந்து சேவிக்கிறார். பாரு, ஹனுமான்ஸ்து குருன் விருத்தான் ஜாம்பவத் பிரமுகான் ததா. குருக்களாகவும் விருத்தர்களாகவும் இருக்கக்கூடிய ஜாம்பவான் முதலோனரை கீழே விழுந்து நமஸ்கரித்தார். நாம் எப்படி எத்தை சாதிப்பவர்களாக இருந்தாலும் பெரியோர்கள் பெரியோர்கள், ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள். நாம இருந்தா என்ன நினைச்சிட்டு இருப்போம், இவெல்லாம் தாண்ட முடியாதுன்னு சொன்னா நான் போய் தாண்டு வந்தேன், இதன் உடனே நம்ம எண்ணம் புத்தி போகும். ஆனா அப்படி ஒரு துளி கூட நினைக்காமல் அவர் விருத்தர், அவர் தான் நமக்கு இது வழியே சொல்லி கொடுத்தவர் என்ன அவரை விழுந்து வணங்கி நின்றார். கீழே ஒரு வார்த்தை சொன்னார், இல்லையோ, எங்க கோட்டிலேயே நான் தான் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிக் கொண்டாரு. இதே விஷயத்தை பெரிய திருமல நம்பிகள் என்பார் ராமானுஜரிடத்திலே தெரிவித்துக் கொண்டார். ராமானுஜர் ஒரு தடவை திருமலைக்கு போறார். திருவேரங்கம், ஏழுமலை, திருமலை திருப்பதிக்கு செல்லுகிறார். அப்ப பெரிய திருமல நம்பிகள்ங்கிறவர் இவருக்கு மாமா. அவர் தான் வரவேற்கிறதுக்காக வந்திருக்கார். மகாச்சாரியர், பெரிய வித்வான், பூர்ண கும்பத்தோட எல்லாரையும் அழைச்சுன்னு வந்திருந்தார் அவர். அப்ப ராமானுஜர் சொன்னார், என்னை அனுப்புறதுக்கு கூட்டின்னு வர்றதுக்கு ஒரு நீச்சன் அமைச்சிருந்தா போறாதா, ஒருத்தர் அமைச்சிருந்தா போருமே, தேவரீரே இதற்கு போய் அங்கேருந்து வரணுமான்னார். பெரிய திருமல நம்பிகள் ஒரு தரம் தன்னை சுத்தி இருக்கிறவாளை பார்த்துட்டார். பார்த்துட்டு சொன்னார், இந்த ஊர் முழுக்க தேடி பார்த்தேன், என்னை விட நீச்சன் கிடைக்கல, அதனால தான் நானே வந்தேன். என்ன ராமானுஜரை சொல்லணும்னால், இது நாம் நீச்சர்கள்ங்கிறதை சொல்லிக்கணும்னா சொல்லிக்கிறது மட்டுமல்ல, உண்மை அதுதான். இப்போ
உண்மையா இருக்கிறதான் நாம சொல்லி சொல்றோம். ஆனா பெரியோர்களிடத்துல அது உண்மை இல்லை, ஆனாலும் அதை சொல்லிக் கொள்ளுகிறார்கள். நம்ம இடத்துல அது உண்மை, ஆனாலும் நம்ம சொல்லிக்கிறதா இல்லை, அதனாலதான் சொல்லிக்க மாட்டேங்கிறோம். யாரெல்லாம் நிஜமாவே நல்லவர்களோ அவர்கள் அதை அப்படி மாத்தி தாங்கள்லாம் வசதியானவர்கள் சொல்லிக்கிறதே இல்லை. அதனால நாம் நீச்சர்கள் என்னால் சொல்லித்தானே தீர வேண்டும். ஹனுமான் அதே போல கீழே விழுந்தார், நமஸ்கரித்தார். அசோக வனிகாம் சம்ஸ்தா திருஷ்டாசா ஜனகாத்மஜா சகு உக்தவாக்கியம் ஹனுமந்தம் அங்கதஸ்து ததாப்ரவீத் சத்வே வீர்ய நதே கச்சித் சமோ வானர வித்யதே சர்வேஷாம் ஹரிவீராணாம் மத்தியே வசனமுத்தமம் யதவப்ளுத்ய விஸ்தீர்ணம் சாகரம் புனராகதா. சாகரத்தை தாண்டி அக்கறைக்கு போய் தேடி பார்த்துட்டு திரும்ப வந்து எங்களிடத்திலையும் செய்தி சொல்றீரே வானர வீரரே, உமக்கு சமமாக ஒருத்தரை நாம் கண்டதுமில்லை கேட்டதுமில்லை, இனி என்ன செய்யலாம்? போயிட்டு வந்த கதை எல்லாத்தையும் முதல்ல தெரிவிக்கிறார். நிகழ்ந்தவை எல்லாவற்றையும் சொல்லி முடித்தார். முடித்த பிற்பாடு என்ன செய்யணும் முடிவு பண்ண முடியும். அப்போ ஒரு செய்தி மட்டும் அனுமான் சரியா சொல்லிட்டார். 1 மாசத்துக்கு மேல சீதை இருக்க போறது இல்லை. முதல்ல அதை ஞாபகம் வச்சுப்போம். நீங்க மத்த எந்த கதையை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, அவ சொன்ன செய்தி ஊர்த்தம் மாசான ஜீவிஷே 30 நாள் கடு, 1 நாள் முடிஞ்சு போச்சு. அவ இப்ப சொல்லியாச்சு, நான் அங்கிருந்து இங்க வந்துட்டேன், 1 நாள் ஆயிடுச்சு. இனி மேற்கொண்டு ஒரு நாளும் ஒரு மணி நேரமும் நமக்கு முக்கியம். என்ன செய்யலாம்னா, அங்கத பெருமாள் எழுந்து பேசினார். நாம இந்த இடத்துல 5 பேர் இருக்கோம், 5 பேரும் சீதையை பார்த்துட்டு இருக்கிற இடத்தை தெரிஞ்சுட்டு அவ 1 மாசம் வரைக்கும் கட்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கா. அப்படின்னு ராமனிடத்துல போறதுக்கு நாம் தாசர்களா இருந்த அர்த்தமே கிடையாது. முடிந்தா இப்பவே தாண்டி போக வேண்டும். போய் ராவணனிடத்திலே பொறுத்து சீதையை மீட்டு கொண்டு ராமனிடத்தில் அழைச்சின்னு போகணுமே தவிர அப்புறம் நாம் என்ன தாசர்கள் அப்படிங்கறத அங்கதான் தெரிவித்தார். அங்கதான் நீ சொல்றது வாஸ்தவம், எனக்கு அங்கேயே அது தோணித்து, இவர்களோட சண்டை போடலாம் நினைத்தேன். ஆனா ராஜா அப்படி நமக்கு ஆணையிடவில்லை. தூதன் என்ன ஆணையிடப்பட்டானோ அதைத்தான் செய்ய வேண்டுமே தவிர நாமாறு முடிவெடுக்கிறதுக்கு அங்கதான் நீ பேசலாம், நீ இளவரசன், அடியன் பேச முடியாது. அத்தோட நிறுத்திட்டார். ராஜா ராஜா தான், ஆச்சாரியன் ஆச்சாரியன் தான், இளவரசன் இளவரசன் தான், அவளுக்கு தான் அதுக்கு யோக்கியத்தை இருக்குன்னு சொல்லிட்டா நாம் அடிபணிந்து தான் தீர்ந்தாகணுமே தவிர காரியம் இவன் செய்யறோங்கிறதுக்காக இவன் பெரியவன் ஆயிடவே முடியாது. அதை நாம நன்னா புரிஞ்சுக்கணும். பல மட்டாதிபதிகள் இருப்பார்கள், ஆச்சாரிய புருஷர்கள் இருப்பார்கள், அவர்கள் தான். நாம் அவர்கள் ஆயிடவே முடியாது. அவ எப்பவும் சுவாமிகள் சுவாமிகளா தான் இருப்பான், தாசர்கள் தாசர்களா தான் இருப்பான். இன்னைக்கு உலகத்துல என்ன சிந்தனைன்னா, அவரும் மனுஷர் நானும் மனுஷர், அவர் என்ன ஆச்சாரியன் நான் என்ன சிஷ்யன் வா, அவர் ஆச்சாரியர் தான். நமக்கு அந்த ஸ்தானத்தை யாரும் கொடுக்கலையோ இல்லையோ, அவருக்கு தான் அது கொடுத்து வச்சிருக்கா. இன்னார் இந்த ஸ்தானத்தில் இருக்கான்னு விட்டால் அது பரம்பரையா வந்து கொண்டிருப்பது. இன்னைக்கு எல்லாரிடத்திலயுமே கேள்வி, பரம்பரையா வர்றத நாங்க எதுக்காக ஏத்துக்கணும்? நீ படிச்சிருந்தா தேர்ந்தெடுத்து உங்களை உட்காந்து வைப்போம்னா இது என்ன வேலைக்கா கொடுக்குறாங்க யாரான்னு? இப்ப இவர் படிச்சு விட்டு பரீட்சை எழுதிட்டு எல்லாம் வர்றதுக்கு இங்க யாரும் வேலை கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. இது ஏற்கனவே நியமிக்கப்பட்ட விஷயம். ஆச்சாரியன் ஏதோ ஒரு பெரிய ஆச்சாரியனால நியமிக்கப்பட்டிருக்காருனால் அவருக்கு தான் பெருமானுடைய அனுகிரகம் இருக்கு. அதை ஏற்றுக்கொண்டுதான் நாம் பின்தொடர்ந்து போக வேண்டுமே தவிர ஆச்சாரியர்களே இப்படி எல்லாம் நடந்துக்கிறாளே இப்படி எல்லாம் நாம பேசுறதுக்கு யோக்கியத்தையே கிடையாது. நான் வேலைக்கு 9:30 மணிக்கு போகணும், போலன்னா எனக்கு சீட்டு போயிடும், இதான நடக்கும். அதே எனக்கு யார் முதலாளியோ அவர் நித்தி 11 மணிக்கு வந்தார். வந்த உடனே ஒரு நாள் வாசல்ல பொறுமையை எழுந்து காத்திருந்தேன். அவர் 10:55 உள்ள வந்தா. நிறுத்தி, சுவாமி என்ன 9:30 வரல நித்தியம் கேட்பீரே, நீர் நீங்க 11 மணிக்கு 4 நாளா பார்த்துட்டு இருக்கேன் வந்தீரேன்னா அதுக்கு எனக்கு தான் வேலை போகும், அதுக்கு அவருக்கு வேலை போகாது. இதை நான் கேட்ட கேள்விக்கும் வேலை எனக்கு தான் போகுமே தவிர அவருக்கு அப்ப போறது. இப்போ அதனால அவரை கேட்கணும்னா அவருக்கு மேல இருக்கணும் கேட்கணுமே தவிர எனக்கு கேட்கறது யோகியதை கிடையாது. எனக்கு கிட்ட பணியை செய்வதுதான் என்னால் இயலும். அதை விட்டுட்டு இது எப்படி அது எப்படின்னு நாம கேள்வி கேட்டிருந்தோம்னால் வியர்த்தத்துல வீணாக பொழுது போக்கலாம். அது வேணா நடக்குமே தவிர மோட்சத்துக்கு ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு நம்மால முடியாது. இந்த கதையெல்லாம் எதற்காக படிச்சுட்டு இருக்கோம்னால் படித்து படித்து பெரியோர்களுடைய வாழ்க்கையிலேருந்து நாம பயன்படுத்த வேண்டியவர்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் கதையே படிக்கிறது. இப்போ எதுக்கு குருக்களுடைய வாழ்க்கையெல்லாம் படிங்கோ, அவர்களுடைய ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கை வரலாற்று படிங்கோன்னு ஏன் சொல்றா? அது இருக்க சத்தனையும் அதை படிச்சு பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணுங்கிறது அவர்கள் சொல்லி இருப்பார்கள். அகமே கோபி பர்யாப்தா சராட்சச கணாம் புரியும் தாம் லங்காம் தரசாஹந்தும் ராவணஞ்ச சராட்சசம் சகபுத்திரம் வதிஷ்யாமி சகோதர யுதம் யுதி. ஹனுமான் சொல்றார், நானும் இதையே தான் யோசிச்சேன். நம்மளே சண்டை போட்டு சீதையை கூண்டு வந்துள்ளான்னு அது பண்றது தப்புன்னு எனக்கு தோணித்து. அதை விட சீதை ஒத்துக்க மாட்டா போல் இருந்தது. என்ன நானே பிரார்த்தித்தேன் சீத்தை இடத்துல, உண்மை இப்பவே திரும்ப கொண்டு போய் சமர் சொல்றேன்னு. மற்ற யார் ரட்சித்தாலும் தான் ஏத்துக்க மாட்டேன்னு சீதை சொல்லிவிட்டாள். அதனால நாம திரும்ப போய் சண்டை போடுறது கூட சீதையினுடைய உள்ளத்துக்கு சரியா இருக்கும்னு எனக்கு தோணலை.
அப்படின்னு ஹனுமான் விஷயத்தை சொல்லிட்டார். ஜாம்பவான் அங்கதும் பேசினா விஷயத்தை போய் நாம திரும்ப சுக்ரீவன் இடத்துல சொல்லுவோம். அவன் என்ன முடிவு செய்கிறானோ எடுத்துக் கொள்ளட்டும். நேர கிஷ்கிந்தையை நோக்கி வந்தார்கள். அதிவேகம் வந்தது கூட கொஞ்சம் மெதுவா வந்திருந்தா. இப்ப எல்லாமே மணி ஓடிட்டு இருக்கோ ஆயிடுச்சேன். இப்ப நமக்கு ஆரம்பிச்சே முக்கால்